கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்தமான தமிழகத்தையுமே அதிர வைத்திருக்கிறது. எல்லா வீட்டிலுமே ஒரு தாய் தந்தை இருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய குழந்தையை அவர்கள் தங்களுடைய உயிரை விட மேலாகத்தான் அதை நினைத்து பாதுகாத்து வருவார்கள். அப்படி பாதுகாத்து வரக்கூடிய அந்த குழந்தை இப்படி ஒரு துயர நிகழ்வுக்குள் அந்த குழந்தை சிக்கிக்கொள்ளும் என்று எந்த தாயும் தந்தையும் நினைப்பதில்லை. நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய களங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் நாம் மனிதர்களா என்று அல்லது அதை இவர்கள் மனிதர்களாக ஏன் பிறந்தார்கள் என்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்புகின்றன. நாகப்பட்டினத்திலிருந்து கூலி வேலை செய்வதற்காக வந்தவன் தான் கார்த்திக். இந்த கார்த்திக்கோடு இணைந்து கொண்டு மோகன்ராஜ் என்கின்ற இருவரும் இணைந்துதான் அந்த குழந்தையை கடத்தி கொண்டு போய் இருக்கிறார்கள். குழந்தையை கடத்தி கொண்டு போய் அவர்கள் அந்த குழந்தையை சீரழித்து கொன்றே விட்டார்கள். குழந்தை காணவில்லை என்று அந்த தாயும் தந்தையும் காவல்துறை அதிகாரியிடம் சொன்னவுடன் காவல்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி அந்த குழந்தையை மீட்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சி தோல்வியை தழுவிவிட்டது. அந்த குழந்தை உயிரற்ற நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு களம்தான் ஏற்பட்டது. இந்த துயர சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. உடனடியாக அமைச்சர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டார்கள். அமைச்சர் சம்பத்குமார் அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் அந்த குடும்பத்தோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல்களை அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பிற்கு எந்த ஆறுதல் சொன்னாலும் அதற்கு ஈடில்லை. ஆயினும் இந்த சூழலில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் அறிவோம், உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் ஆறுதலை சொல்லி இருக்கிறார்கள். இதுபோன்று தவறுகள் செய்யக்கூடிய எவரையுமே இனிமேல் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழும்ப தொடங்கி இருக்கின்றன. பெரும்பாலான பெண்கள் இதனை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள், அரபு நாடுகளில் என்ன தண்டனை கொடுக்கின்றார்களோ அதுபோன்ற ஒரு தண்டனை இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு கொடுத்தால் இந்த குற்றங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று குமுறுகின்ற ஒரு காட்சிகளை பார்க்க முடிகின்றது. சட்டம் சில நேரங்களில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட கயவர்களுக்கு அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.